பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இதுக்கு மேல உன் வண்டி இங்க நின்னுது. என் வண்டி இங்கதான் நிக்கும். இன்னும் இந்த வீட்டுல நீ இருக்கணும். நான் இங்கதான் இருப்பேன். என்னால முடிஞ்சதை பாத்துக்கிறேன். வணக்கம் சார், புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2024 சுபிட்சமான ஒரு நல்லாண்டாக இருக்கட்டும். சார், உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். நம்ம சேனலில் வந்து நிறைய வருட பலன்கள்லாம் பார்த்துட்டு வரோம் சார். அந்த அடிப்படையில் பார்த்தா நியூமராலஜி அந்த சைடு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜாதகம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். ஆனால் நம்மளோட பிறந்த தேதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த வரிசையில் 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து இந்த 2024ஆம் ஆண்டு எப்படி சார் அமைய போகுது? பொதுவாக 2024ங்கிறது 8 எண் ஆதிக்கத்தில் உட்பட்டது. பொதுவாக ராசிகள் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தமிழ் புத்தாண்டை வச்சு தான் நம்ம ராசிகளெல்லாம் பார்க்கணும். ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த பிறந்த தேதிகளை வச்சு தான் நம்ம பார்க்குறது பொருத்தமாக இருக்கும். 2024 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமாக கூட்டினீங்கன்னாக்கா 8 எண் அப்படிங்கிறது வரும். இந்த 8 எண் அப்படிங்கிற போதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8 அப்படிங்கிற போது எட்டுதல் அப்படிங்கிறது இருக்குது, அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி 8 அப்படின்னா எட்டினில் அப்படிங்கிறதும் ரெண்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸாக இருக்கும். இந்த 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து ஒன்று வந்து நற்பலன்களாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டு தீய பலன்களாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமெண்ட்ஸில் தான் இந்த 8ஆம் நம்பர் வேலை செய்யும். இப்போ வந்து 1ஆம் தேதி பாருங்கள், இந்த 1, 10, 19, 28 பிறக்கிறவங்க எல்லாருமே வந்து 1 எண் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னாக்க, இயற்கையிலேருந்தே முதலாக தோன்றினவங்க அப்படிங்கிறதுனால நேர்மையாளர்களாக இருப்பாங்க, கள்ளங்கபடமற்றவங்களாக இருப்பாங்க, ஒரு குழந்தை மனோபாவத்தில் இருப்பாங்க. ஆனால் அறிவு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும். இயற்கை வைத்தியத்தை நம்புவாங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட பழகும்போது கள்ளங்கபடம் இல்லாமல் ஃப்ராங்காக பழகுவாங்க. அதே மாதிரி விரும்பி திருமணமும் செய்வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு கள்ளங்கபடம் ஒரு இது எதுவுமே இருக்காது. அறிவு ஜாஸ்தியாக இருக்கும், எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் இருந்தும் கூட இவங்க எங்கே சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அடுத்தவங்க தன் இஷ்டப்படி நடக்கலை, நமக்கு இது பாதை நல்லா இருக்குது, இந்த பாதையில் போ அப்படின்னு சொல்லும்போது இவங்க அதில் போக மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க, சில பிடிவாதத்தை கண்டிப்பாக காமிப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு முரண்பாடுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்படும். இந்த 2024ங்கிறதுமா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 எண் அப்படிங்கிறது 8, 1 அப்படிங்கிற போது இதனுடைய காம்பினேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சூரியனும் சனியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எதிரி அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் அரசு துறை, அரசியல் இந்த ரெண்டில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பதவி உயர்வு, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை பெறுவாங்க, அல்லது தண்டனைகளை பெறுவாங்க. ரெண்டே தான் நடக்கும். இதில் வந்து நடுத்தரம் எதுவுமே இருக்காது. ரெண்டே விஷயங்கள் தான் அவங்களுக்கு நடக்கும். இந்த 1, 10, 19, 28 பிறக்கிறவங்க இந்த வருஷத்துக்கு ஒன்று பதவி உயர்வு இருக்கும், இல்லையா ஒரு மெமகமாக வாங்குற மாதிரி ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பொதுவாக 8 எண் அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல 8 எண் அப்படின்னு வந்துருச்சுனாலே அந்த 8னுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பண்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தன்னுடைய குணத்தை வெளிக்காட்டும். எப்படி காட்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இவர் நல்லவரா கெட்டவரா, ரெண்டே கேள்வி தான் இருக்குது. நல்லவராக இருந்தால் பரிசு கொடு, கெட்டவராக இருந்தால் தண்டனை கொடு. இதுதான் பண்ணும். அதோட ஸ்பெஷல் கேரக்டரே அதுதான். திராசுன்னு சொல்லக்கூடியது, சமநோக்காக பார்க்கக்கூடியது, பகுத்தறிவு அதிகமாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி உள்ளது அப்படிங்கிறதுனால இதனுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடலில் வந்து வாதம், பித்தம், கபம்னு நம்ம சொல்லக்கூடிய 3 விஷயங்களில் இந்த பித்தம்னு ஒன்று இருக்குது. இந்த பித்தம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி கேரி ஓவர் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும். 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பித்தம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு இயற்கையிலேருந்து பிறந்ததுனால அவங்க பை பர்த்டே பார்த்தீங்கன்னாக்க எந்த விதமான கர்மாக்களுடையும் பிறக்க மாட்டாங்க. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க 1 எண் ஆதிக்கர்களை பிறக்கிற குழந்தைகள் கர்மரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிறக்கும்போதே ஒரு வியாதியோடு பிறக்கிறது. அந்த மாதிரி எண்கள்லாம் பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு பிறப்பிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பிறப்பிலேயே பான் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த சொத்துக்களோட பிறப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்குரிய சொத்துக்களாகவும் சில சமயங்களில் இருக்கும். அதே மாதிரி கர்மரோகங்கள் அப்படிங்கிற பீடிக்கக்கூடிய வியாதிகளோட பிறக்கக்கூடியவங்க இந்த 1 எண்காரர்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரம் தி நேச்சர் அப்படிங்கிறதுனால. ஸோ இவங்க வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னாக்க, இவங்க லெமன் வாட்டர்
அப்படின்னு சொல்லக்கூடியது. லெமன்ங்கிறது நம்ம இந்த இதில் தொடர்ச்சியாக எல்லா எண்களுக்கும் சொல்ல போகிறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த பித்தம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த பித்தத்தை நீக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் வந்து இந்த எலுமிச்சை சாறு தான், லெமன்னு சொல்லக்கூடியது. பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க லெமன் தான் கொடுப்பாங்க, பார்க்கும்போது லெமனை கொடுப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா கர்ம வினையை குறைக்கக்கூடியது, பித்தத்தை குறைக்கக்கூடியது இந்த லெமன் தான். இது வந்து இந்த வருடம் முழுக்கவே பெரும்பாலும் எல்லா எண்களுமே நீங்கள் இதை ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் வெது வெதுப்பான நீரில், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, வெது வெதுப்பான நீரில் கலந்து குடிக்கிறது மிக சிறப்பான ஒரு நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்குமா. ரொம்ப நல்லது. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். என் பொண்டாட்டியை வெளியே கூட்டு போறதுக்கு நான் யாரை கேட்கணும்? உன் பொண்டாட்டியை கேட்கணும். ரொமான்ஸ்க்குலாம் உனக்கு டைம் இருக்கா? அதுக்கெல்லாம் நிறையவே இருக்கு.